ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 18 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க ஆகஸ்ட் 7லேருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸு லாஸ்ட் 6 to 8 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is a fat soluble vitamin கேட்டிருக்காங்க. கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம விட்டமின்களை எப்படி பிரிக்கலாம்? கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள், நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்னு பிரிக்கலாம். அதில் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ, கே. இது எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். அப்போ வாட்டர் சால்யூபிள் விட்டமின், நீரில் கரையக்கூடிய விட்டமின் எதுனா விட்டமின் சி அண்ட் பி. உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் எவை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். ஆப்ஷன் ஏல வந்து விட்டமின் சின்னு இருக்கும், பியில் வந்து விட்டமின் பின்னு இருக்கும். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் எது சூஸ் பண்ணணும்? நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்னா ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமினுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஷனில் வச்சுட்டு ஆப்ஷன் இல வந்து ஆல் ஆஃப் தி அபோன்னு வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் ஆப்ஷனில் இருக்கும். கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் பிக்மெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்பினாக், அதாவது கீரை இருக்கு இல்லையா, இந்த கீரைகளில் காணப்படக்கூடிய பிக்மெண்ட் எது, நிறமி எதுன்னு கேட்டிருக்காங்க. குளோரோஃபில்ஸ் ஏ. இதுதான் என்னதுன்னா கீரைகளில் காணப்படக்கூடிய பிக்மெண்ட். ஓகே. த தேர்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்ட்டிஸ் டு த ட்ரீட்டி ஆன் த ப்ராகிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது டிபிஎன்டபிள்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட தேர்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் நடந்துச்சு. டிபிஎன்டபிள்யூவோட தேர்ட் மீட்டிங் அடுத்த ஷிஃப்ட்ல எத்தனாவது மீட்டிங்னு கூட கேட்கலாம். ஓகே, இதோட தேர்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல நடந்துச்சு. மார்ச் 3லேருந்து 7 வரைக்கும் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மணிப்பூர்? ஓகே, மணிப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே டைப் ஆஃப் கொஸ்டின் இதுக்கு முந்தின ஷிஃப்ட்லையும் நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்படிதானே? மணிப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா மணிப்புரி, இல்லைனா மெய்டிலோன் அப்படின்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு மணிப்புரிக்கு பதிலாக மெய்டிலோன்ங்கிறது தான் ஆப்ஷனில் இருந்திருக்கும். ஏன்னா மணிப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் மணிப்புரிங்கிறது டைரெக்டாக யாருனாலும் சூஸ் பண்ணிடலாம். ஸோ மேபி இன்னைக்கு ஆப்ஷன் எப்படி இருந்திருக்கும்னா மெய்டிலோன் இருந்திருக்கும். இது நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல நாம கொடுத்திருந்த கொஸ்டின். மணிப்பூரின் அதிகாரப்பூர்வ மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க? மெய்டிலோன். ஓகே. which of the following articles empowers high court to issues rights such as habeas corpus? ஓகே, பின்வரும் எந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களுக்கு ஆட்கொணர்வு மனுக்கள் போன்ற நீதி விசாரணைகளை வெளியிட அதிகாரம் அளிக்கிறது? எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 226ல. அடுத்து பாருங்க. who chaired the AI Action Summit held in Paris? AI Action Summit எங்க நடந்துச்சுன்னா பாரிஸ்ல நடந்துச்சு. அதுக்கு வந்து தலைமை வகித்தவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான், அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேவா? ஹூ சேர்ட் த ஏஐ ஆக்ஷன் சமிட் ஹெல்ட் இன் பாரிஸ்? த சமிட் கோ சேர்ட் பை பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான். ஓகேவா? ஸோ இவரோட நேம் மட்டும் கொடுத்துட்டு இவர் எந்த நாட்டோட பிரசிடென்ட் கேட்பாங்க. ஓகே, பிரெஞ்சோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரான். ஓகே, ஏஐ ஆக்ஷன் சமிட்டுக்கு இவங்க தான் என்னவா இருந்தாங்க? தலைமை வகித்தாங்க. யாரெல்லாம்? பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே. which article நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் NCSCன்னு சொல்லுவோம். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் which ஆர்டிகிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்த ஆர்டிகிள்ல? ஆர்டிகிள் 338. ஓகே. த லீடர் ஆஃப் த முண்டா ரிபல்லியன் வாஸ். ஓகே, முண்டா கிளர்ச்சியின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. who scored 9000 runs in T20? ஓகே, T20ல 9000 ரன்ஸ் அடிச்சவர், ஸ்கோர் பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஓகே, விராட் கோலி இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்டர் டு ஸ்கோர் 9000 ரன்ஸ் ஃபார் எ சிங்கிள் பிரான்சைஸ் இன் T20 கிரிக்கெட். ஓகே, ஸோ இது எப்போ உள்ள கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 May 2025 கரண்ட் அஃபேர் நம்ம CAPDF கோர்ஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். who scored 9000 runs in T20 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஓகே, T20ல 9000 ரன் ஸ்கோர் பண்ணவர் யாருன்னா விராட் கோலி. ஓகே, அடுத்து பாருங்க.
ஸோ அருந்ததி பாட்டாச்சாரியா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எஸ்பிஐ சேர்பர்சனாக இருந்தாங்க. ஓகேவா. ஸோ சேர்பர்சன் அண்ட் சிஇஓ ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்தியா ஹேஸ் பீன் கன்ஃபர்டு வித் பத்மஸ்ரீ ஃபார் ஹர் எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீல்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி பாட்டாச்சாரியா. ஷி ஆல்சோ ஒர்க்ட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக நான் 2016 எக்ஸாம் எழுதும்போது இவங்க தான் எஸ்பிஐயோட சேர்பர்சன் இருந்தாங்க. அந்த டைம்ல நான் எக்ஸாம் எழுதும்போது எஸ்பிஐயோட சேர்பர்சன் யாரு அப்படின்னு எனக்கு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து எஸ்பிஐயோட சேர்பர்சன் யாருன்னு கேட்கல. இவங்க முன்னாடி 2016 அந்த டைம்ல வந்து எஸ்பிஐயோட சேர்பர்சனா இருந்தவங்க. இவங்களுக்கு இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஓகே, அவங்களோட பங்களிப்புக்காக, ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில அவங்களோட பங்களிப்புக்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களோட நேம் வந்து இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ யாருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க? ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்களோட பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி பாட்டாச்சாரியா இவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இது வந்து 29 Jan 2025 ஓட கரண்ட் அஃபயர். ஓகே. கிராவிடேஷனல் கொலாப்ஸ் அண்ட் அக்ரியேஷன் ஆஃப் எ மேசிவ் கிளவுட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் கால்டு. ஓகே. ஸோ கிராவிடேஷனல் கொலாப் அண்ட் அக்ரியேஷன் ஆஃப் எ மேசிவ் கிளவுட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெபுலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த சூரிய மண்டலத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் போன்ற ஒரு இது வந்து ஒரு கூட்டமாக இருக்கும். ஓகே. மேகம் போன்ற ஒரு விண்மீன் கூட்டம். ஓகே. மேகம் போன்ற ஒரு விண்மீன் கூட்டம். சூரிய குடும்பத்துக்கு அப்பால் ஒரு மேகம் போன்ற ஒரு விண்மீன் கூட்டத்தை தான் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெபுலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இன்னைக்கு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்திற்கு அப்பால் மேகம் போன்று தோற்றமளிக்கும் விண்மீன் கூட்டத்துக்கு நேம் என்ன, இதுதான் கொஷினில் கேட்டிருந்தாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெபுலா. ஓகே. இன் விச் was the Indian civil service replaced by the IAS. ஓகேவா. சோ இப்போ வந்து நம்ம IAS ன்னு சொல்றோம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடில அது என்ன சொல்லுவாங்கன்னா ICS ன்னு சொல்லுவாங்க. ICS னா என்னன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ்ங்கற நேமை வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ன்னு எப்ப மாத்துனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1947ல. ஓகே. ICSங்கற நேமை வந்து IAS ன்னு எப்ப மாத்துனாங்கன்னா 1947ல. ஓகே. ஐசிஎஸ்ங்கிறது இந்தியன் சிவில் சர்வீஸ், அதை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாத்திருக்காங்க. இந்த क्वेश्चन ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட क्वेश्चन அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. சோ 52nd அண்ட் பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பூஷன் கவாய். ஓகே. இந்த क्वेश्चन வந்து ப்ரீவியஸா உள்ள ஷிஃப்ட்ல கேட்ட क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு தான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். ஓகே. சோ இவர் வந்து 14 May 2025ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா பதவி ஏற்றாரு. ஓகேவா. 52வது சீஃப் ஜஸ்டிஸ் இல்லனா பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா. சோ 52வது சீஃப் ஜஸ்டிஸ் இல்லனா இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு கூட அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கலாம். ஓகே. 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு அப்படினா பூஷன் கவாய். ஓகே. அடுத்து பாருங்க. டேஸ் இஸ் வைட்லி ரிகார்டட் as the father of modern Hindi literature and theatre. ஓகேவா. father of modern Hindi literature and theatre யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹரிஷ் சந்திரா. ஓகேவா. அடுத்து பாருங்க. what percentage of seats are reserved for women in பஞ்சாயத்து ராஜ் institutions? பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 33%. சிமோன் பைல்ஸ். ஓகேவா. சோ இவங்க நேம் வந்து அடிக்கடி நீங்க நியூஸ் பேப்பர்ல பாப்பீங்க. இவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்ட். ஓகேவா. சோ இவங்க வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல இவங்களோட நேம் வந்து பார்த்திருப்பீங்க. நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து லாரா ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இவங்க வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகேவா. சிமோன் பைல்ஸ். ஓகே. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. ஓகேவா. சோ இவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகேவா. ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனை. இவங்களுக்கு வந்து லாரா ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. எதுக்காக நம்ம அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து வச்சிருக்கோம்? ஓகேவா. வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? இதுதான் क्वेश्चन. ஓகே. டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் வைல்ட் லைஃப் இன்க்ளூடிங் அனிமல்ஸ், பிளான்ட், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக நாம தான் என்ன வச்சிருக்கோம்? வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ வனவிலங்கு சரணாலயங்கள் வச்சிருக்கிறதோட ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட நோக்கம் என்ன? வனவிலங்குகள், அதுக்கப்புறம் தாவரங்கள், அது அந்த வைல்டு, அந்த காடுகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறது தான் என்னது? வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயங்கள். ஓகே. அடுத்து பாருங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா இஸ் ஆஃபன் ஃபேவர்டு ஓவர் ரயில் ஃபார் செவரல் பர்சன்ஸ் பிரைமர்லி டியூ டு இட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி. ஓகே. ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்பவே நமக்கு என்னவா இருக்கு? ஃபேவரா இருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட்டை விட.
எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி. ஓகேவா, இப்போ நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பஸ்ஸில் வந்து போய்க்கலாம். ரோட் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் கூட இது பண்ணிக்கலாம். அதே ட்ரெயின்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு ஸ்டேஷன் போகணும், ஒவ்வொரு ஸ்டேஷன் தான் ட்ரெயின் வந்து நிற்கும். ஓகே, ஸோ அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து எதுக்கு ரொம்ப இது முக்கியமானது, அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்தியாவில் ரயில் போக்குவரத்தை விட சாலை போக்குவரத்து பெரும்பாலும் விரும்பப்படுகிறது, ஏனெனில் அதன் அதிக நெகிழ்வுத்தன்மை, பரந்த அணுகல் மற்றும் குறைந்த கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு செலவுகள். ஓகே, இதுவும் ஒரு காரணம் தான். குறிப்பாக குறுகிய தூரங்கள் மற்றும் வீடு வீடாக செல்லும் சேவைக்கு. ஓகே, எவ்வளோ ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம எதில் கவர் பண்ணலாம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பஸ்ஸில் வந்து கவர் பண்ணலாம். அப்படிதான். இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லேஜில் இருந்து பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போகணும்னா அதுக்கு நம்ம ட்ரெயின் பிடிக்க முடியாது, என்ன பண்ணிக்கலாம், பஸ் தான் இதாக இருக்கும். ஓகேவா, ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட், பஸ்ன்னு சொல்ல முடியாது, ரோட் டிரான்ஸ்போர்ட், ரோட்டில் என்னெல்லாம் போதோ அது எல்லாத்தையும் சொல்லலாம், பஸ் சொல்லலாம், ஆட்டோ சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஓகே, நீண்ட தூரம் மொத்த போக்குவரத்தில் ரயில் சிறந்து விளங்கினாலும் அணுகல் மற்றும் செலவு செயல்திறனில் சாலை போக்குவரத்தின் நன்மைகள் இந்தியாவின் பல்வேறு தேவைகளுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றன. ஓகேவா, ஸோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கூட நம்ம பஸ்ஸில் வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம், அந்த அளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அது. ஓகே, த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் டெஸ்கிரைப்டு இன். இந்திய அரசியல் அமைப்பை திருத்தும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் எந்த சரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது, ஆர்டிகிள் 368ல. ஓகேவா, ஸோ இது எப்போ இது பண்ணாங்க, ஆர்டிகிள் 368ங்கிறது 24வது திருத்த சட்டத்தின் மூலமாக 1971 கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, who recommends to the president. ஓகேவா, பிரசிடென்ட்டுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, the distribution between the central and state government of the net proceeds of taxes collected by the center. மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளின் நிகர வருமானத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பிரித்து கொள்ள குடியரசுத் தலைவருக்கு யார் பரிந்துரை செய்கிறார், அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில. ஓகேவா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில அந்த இதை வந்து ஷேர் பண்றதுக்கு யார் வந்து இது பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். ஓகே, அடுத்து பாருங்க, இன் விச் இயர் வாஸ் த இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் பாஸ்டு பை லார்டு கர்சன். ஓகே, இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் லார்டு கர்சனால எப்போ வந்து உருவாக்கப்பட்டது, ஓகே, கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1904. அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர்ல உள்ள ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காப்பி பேஸ்டுக்கான ஷார்ட்கட் கீ கேட்டிருக்காங்க. காப்பிக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl+V. ஒரு இடத்துல ஒரு பேராகிராஃப் இருக்கு, இல்ல ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அதை Ctrl+C கொடுத்தோம், செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே காப்பி ஆகிரும். அதை இன்னொரு வேர்ட்ல போய் பேஸ்ட் பண்றோம் அப்படின்னா Ctrl+V கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிரும். அதே Ctrl+X கொடுத்தோம் அப்படின்னா என்னவாகும், கட் ஆகும். ஓகே, Ctrl+F கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வச்சிருக்க ஃபைல்ல ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வேர்டை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கு, அந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குவாண்டம் தியரி. ஓகே, ஸோ இதை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸ் யாரு அப்படின்னா வெர்னர் ஹைசன்பெர்க். எப்போ அப்படின்னா 1925ல. In 1925 வெர்னர் ஹைசன்பெர்க் made a significant contribution to quantum theory by formulating a matrix mechanics approach to quantum mechanics. ஓகே, குவாண்டம் தியரியை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வெர்னர் ஹைசன்பெர்க். எப்போன்னா 1925ல. ஓகே, அடுத்து LAC, அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், இன்னைக்கு நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இது நம்ம NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது எந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள பார்டர், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்டர் தான் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் த எஃபெக்டிவ் பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. எல்லா எக்ஸாம்லையும் இருக்கு, ரயில்வே மட்டும் இல்லை இந்த கொஸ்டின், பேங்க் எக்ஸாம்ல இருக்கு, SSC எக்ஸாம்லையும் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நடந்த எக்ஸாம்லையும் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாயில்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்த்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். பின்வரும் நோட்டில் இந்தியாவின் வட சமவெளிகளில் காணப்படும் மண் எதுன்னு கேட்டிருக்காங்க. வட சமவெளிகளில் காணப்படும் மண் வண்டல் மண், அதாவது அலுவியல் சாயில். ஓகே, த டெக்கான் பிளாட்டூ இஸ் a triangular shape. அப்படிதானே, தக்கான பீடபூமி என்ன ஷேப்ல இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். and is bounded by the dash range in the north. டெக்கான் பீடபூமி என்பது முக்கோண வடிவ பீடபூமி மற்றும் வடக்கில் டேஸ் வரம்பால் சூழப்பட்டுள்ளது, சாத்புரா மலைத்தொடர்களால் சூழப்பட்டுள்ளது. ஓகே, which was the first private bank in India approved by RBI. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே, RBI ஆல அப்ரூவ் செய்யப்பட்ட முதல் பிரைவேட் செக்டார் பேங்க்
பேங்க் எது, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண முதல் தனியார் வங்கி எது? ஓகே, எது? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, ஹெச்டிஎஃப்சிக்கான ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். நாம அதை தான் இப்போ சுருக்கி என்ன சொல்றோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்றோம். ஓகே, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்பிஐ ஹையஸ்ட் ஒரு பெரிய பிரைவேட் செக்டர் பேங்க் எது அப்படின்னாலும் அதுவும் ஹெச்டிஎஃப்சி தான். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐயால அப்ரூவல் கொடுக்கப்பட்ட ஒரு பேங்க். ஓகே, ஆர்பிஐ எந்த பிரைவேட் செக்டார் பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோட ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ், 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஆகஸ்ட் 14ஓட கொஸ்டின்ஸே நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, அதையும் உங்களுக்கு தனி வீடியோவில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஆகஸ்ட் 7ல இருந்து இப்போ டேட் வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமோட அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அதோட பிடிஎஃப் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறவங்க போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போகும்போது அதுல இருந்து 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் ஓவராலாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ப்ரீவியஸ் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணுங்க. அது போக லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 2024 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இந்த ஒரு பிடிஎஃப் கோர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், குரூப் டிக்கு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், அதுக்கும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஆர் கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நான் இப்போ தான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இனி வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் எழுத போகிறேன், குரூப் டி எக்ஸாம் எழுத போகிறேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ தான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். ஓகேவா? உங்கள் கையில் என்ன இருக்கணும்னா ஒரு நோட்டு ஒரு பென் இருக்கணும். ஓகே, நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வரணும். கடைசி சாட்டர்டே டெஸ்ட் கொடுப்போம் இல்லையா, சாட்டர்டே நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் வீக்கோட பிளான் ஃபாலோ பண்ணணும். அடுத்து தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க பிளான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுலேயே உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 18 வயசு இருக்கும்போதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வயசும் சரி டைமும் சரி போச்சுன்னா நமக்கு திருப்பி கிடைக்காது. வயசும் சரி வாய்ப்பும் சரி, ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வயசு போயிருச்சுன்னா திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ அந்த வயசில் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிறதுக்குள்ள அந்த என்வரான்மெண்ட் இருக்காது. ஓகே, இப்போ 18 வயசுங்கும் போது காலேஜ் படிச்சுட்டு இருப்போம். காலேஜ் படிக்கிற வயசில் படிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அது 23, 24, 25 வயசுலாம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா 23 வயசில் பசங்களுக்கு என்ன, நீ இன்னும் வேலைக்கு போகலையா, அங்கே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணுங்களுக்கு என்ன இருக்கும், நீ ஒன்று வேலைக்கு போ இல்லைனா கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்போ அந்த காலேஜ் படிக்கிற வயசுங்கிறது 18 வயசு. அந்த 18 வயசில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, படிக்கணும், அது மட்டும்தான் வேலை இருக்கும். அப்போ
அப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குயிக்காக வேலைக்கு போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரயில்வேனாலே நார்த் இந்தியன்ஸ் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை, ஓகேவா, சும்மா ஏதாவது சொல்கிறது எல்லாரும். பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்காரங்க வந்து அதிகமாக செலக்ட் ஆகிறது காரணம் அவங்க வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் தெரியும், அதுலேயும் குறிப்பிட்டு குரூப் 4 மட்டும் தான் தெரியும், வேற எந்த எக்ஸாமும் பார்க்க மாட்டாங்க. அதை தாண்டியும் வெளியே வந்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. எஸ்எஸ்சி சைடில் இருக்குது, நேவியில் இருக்குது, ஆர்மியில் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருக்குது. இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான். மினிமம் ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயசு தான். ஓகே, அப்போ அந்த 18 வயசுலேயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே நாம் வந்து ஐயோ அன்னைக்கு அது பண்ணலையே, அந்த வயசில் அதை படிக்காமல் விட்டேன்னா, இந்த வயசில் இதை படிக்காமல் விட்டேன்னு புலம்பி எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸ்டார்டிங்லேயே படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே பெஸ்ட்டாகவே உங்களுக்கு நம்ம கோர்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. கையில் எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும், அப்படி தானே? ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையானது என்னது, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். ஒரு ஃபோன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக அந்த காலத்தில் ரெண்டுமே எல்லார் கையிலும் இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது இருக்கும், கண்டிப்பாக ஃபோன் இருக்கும், அப்படி தானே? உங்கள் கையில் இருக்க ஃபோனை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. ஃபோன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சருக்காக இன்னைக்கு எஃபர்ட் போடுங்க, எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டோட கொஷின்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போகிறதுல டவுட் இருந்தாலும், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.